நபிகளார் ஒரு செய்தி சொல்கிறார்கள். அந்த ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். மாதம் 29 நாள். இது ஒரு ஹதீஸ். நான் 2 ஹதீஸ் சொல்லிட்டேன், இது 3 ஹதீஸ், நினைவு வச்சுக் கொள்ளுங்கள். மாதம் 29 நாள். என பிறை மறைக்கப்பட்டால் 30ஆக பூர்த்தி செய்யும். பிறை தெரியலண்டா 30ஆக பூர்த்தி செய்யும். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஹதீஸையும் இப்போ நாம் வைப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எத்தனை ஹதீஸ்? 3 ஹதீஸ் வந்துட்டு. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் மாதம் 29 ரமலான் நோன்பு பிடித்தார்கள். பிறை தென்படவில்லை. இப்போ 30ஆக பூர்த்தி செய்கிறாங்க. பூர்த்தி செஞ்சிருக்கிற ரசூலுல்லாஹ்விற்கு தனது பிரதேசத்தில் காணாத பிறையின் செய்தி அடுத்த பகுதியிலிருந்து வந்ததும் என்ன செய்யறாங்க? அதை உடச் செல்றாங்க. ஏன்? மாதம் முடிந்து விட்டது. நமக்கு பிறையின் செய்தி வரவில்லை என்றால் தான் அந்த மாதத்தை பூர்த்தி செய்யணும். அடுத்த நாளைக்குள் அந்த பிறையின் செய்தி வந்துடுமா? மாதம் முடிந்து விட்டது. எனவே அடுத்த நாள் முதலாவது நாளையில நாம இருக்கோம். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது நாளாக அடுத்த மாதத்தை தொடங்குகிறார்கள். 3 ஹதீஸை சொல்லியிருக்கிறது. ஒன்று கொமனான கட்டளை, பிறையை பார்த்து நோன்பு. ஒவ்வொருவரும் பார்க்கணுமா என்றால் ஒவ்வொருவரும் பார்க்க தேவையில்லை என்று சொல்லுகிறோம். சரி, சிலர் பார்த்ததை மற்றவர்கள் ஏற்கலாமா? ஆம், இதில் மாற்று கருத்தில்லை. அவர்களின் எல்லை என்ன? தனது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியா? இல்லை. மாறாக 29 நீங்கள் முடித்திருக்கிற போது பிறை தென்பட்ட செய்தி உங்களுக்கு வந்துவிட்டால் மாதம் எத்தனை நாள்? அடிப்படை எத்தனை? 29 வந்தால் நீங்கள் எடுங்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் எடுத்து காட்டினார்கள். இந்த 3 ஹதீஸும் உங்களுக்கு நான் முன் வச்சிருக்கேன். 4வது இன்னொரு ஹதீஸ். என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக வெளியிறங்குகிறார்கள். தனது 10வது வருஷம் வெளியிறங்குற போது துல்காதா மாதம் 5வது நாள், துல்காதா மாதம் 25வது நாள் வெளியிறங்குகிறார்கள். இன்னும் 24வது நாள் 5 நாள் மிச்சம் இருக்கிறது. 5 நாள் மிச்சம் இருக்கக்கூடிய நிலையில் வெளியிறங்குகிறார்கள். மதீனாவில் இருந்து வெளியிறங்குகிறார்கள். மக்காவுக்கு போய் சேருகிறார்கள். துல்ஹஜ் மாதம் 4 நாள் முடிஞ்சு. துல்ஹஜ் மாதம் 4 நாள். அப்ப எத்தனை நாள் பிரயாணம்? 9 நாள் பிரயாணம். மதீனாவில் இருந்து எங்க வர்றதுக்கு? மக்காவுக்கு. நாம இதை பார்த்தால் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு எத்தனை கிலோமீட்டர் சாதாரணமா?